ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டுடைய நல்ல நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் எனக்கு அன்பானவர்களே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் நம்ம இணைந்து ஒரு மனதோடு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஏதோ சமூக வலைத்தளத்தில் வருகிறதான காரியங்கள் என்று நினைத்து தள்ளிவிடாதபடிக்கு கவனமாய், குடும்பமாய், இல்லை என்றால் தனிப்பட்ட முறையிலே இந்த கர்த்தருடைய செய்தியை ஜெபத்தோடு நீங்கள் கேளுங்கள். ஆவியானவர் உங்களோடு பேசுவார். அன்பாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எவ்வளோ சமூக வலைத்தளங்களிலே செய்திகளை, காரியங்களை பார்க்கிறோம். அதில் ஒன்றாக இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தயவாய் எண்ணி விடாதபடிக்கு ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரையிலையும் சற்று கவனமாக, ஒருமனமாக, நிதானமாய் கவனிப்பீர்கள் என்று சொன்னார் கர்த்தர் உங்களை நிச்சயமாக வார்த்தை மூலமாக ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே ஆண்டவர் இந்த நாளிலே என்னோடு பேச வேண்டும் என்கிற ஒரே சிந்தையோடு எல்லாரும் கண்களை மூடி ஒருமனமாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, நீர் எங்களோடு பேசுகிறவரப்பா, நல்ல வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தரும்படிக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அடிமை மறைத்தருளும், நீர் வார்த்தையாய் வெளிப்படும். தட்டைகள் உடைய நாமத்தினால் அழிக்கப்படட்டும். முழு இருதயத்தோடு, உற்சாகத்தோடு இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளும் கேட்டு பலப்படுவார்களாக என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் அன்பானவர்களே, தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தின, உணர்த்தின ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக ஆவியானுடைய ஒத்தாசையோடு பேசலாம் என்று வாஞ்சிக்கிறேன். நிச்சயமாக ஆவியானவர் நம்மோடு பேசுவார். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கிறேன். என் சத்துருவே, எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே வாழுகிற நம்மை ஆண்டவர் தேடி வருகிறார். ஒரு விலையேறப்பெற்ற ரட்சிப்பை கிருபையாய் நமக்கு கொடுக்கிறார். நாமும் ஆண்டவர் தெரிந்து கொண்ட அந்த தெரிந்து கொள்ளுதலிலே உறுதியாய் இருக்க வேண்டும் என்கிற நல்ல தீர்மானத்தோடு ஓட ஆரம்பிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்முடைய ஓட்டம் ஜெயமாய் முடிய வேண்டும் என்று சொல்லி நிச்சயமாக நாம் விரும்புகிறோம். ஆனாலும் இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசானவன் நம்முடைய ஓட்டத்தை தடுப்பதற்கும், நம்முடைய ஓட்டத்தை நாம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கும், இல்லை என்றால் இந்த ஓட்டத்திலே நாம் தடுமாறி விழுந்துவிட வேண்டும் என்பதற்கும் ஏதுவாய் அநேக காரியங்களை ஒவ்வொரு நாட்களிலும் பல நிலைமைகளிலே, பல ரூபங்களிலே, பல சந்தர்ப்பங்களிலே நமக்கு முன்பாய் எப்போதும் கொண்டு வந்து கொண்டேதான் இருப்பார். காரணம், அவருடைய ஒரே வேலை யாரை விழுங்கலாம், யாரை விழத்தள்ளலாம், யாரை பாதாளத்திற்கு இழுத்துக் கொள்ளலாம் என்பதுதான். அதுவல்லாது வேறு வேலை அவனுக்கு இல்லை. ஆகவே விழுந்து போன சாத்தான் ஓடிக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களை, ஓடிக்கொண்டிருக்கிற நீதிமான்களை விழத்தள்ளிவிட வேண்டும் என்பதில் மிகுந்த கருசனையோடு அவன் செயல்பட்டு கொண்டு தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறான். ஆகவே சில சந்தர்ப்பங்களிலே இந்த ஓட்டத்தில் சிலர் தடுமாறித்தான் விடுகிறார்கள். அப்படி தடுமாறுகிறவர்களை பிசாசானவன் விழச் செய்து விடுகிறார். இப்படி யாராயினும் ஒருவர் ஆவிக்குரிய ஓட்டத்தில், பரிசுத்த ஓட்டத்தில், நீதியின் ஓட்டத்தில் விழுந்து விடும் பொழுது பிசாசுக்கும் அவருடைய கூட்டத்தில் உள்ளவர்களுக்கும் அப்படி ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், அப்படி ஒரு சந்தோஷம் உண்டாகும். காரணம் என்ன தெரியுமா? உலகத்திலே இருளிலே, அந்தகாரத்திலே, பாவத்திலே, சிற்றின்பங்களிலே, இன்னும் பலவிதமான கட்டப்பட்ட அனுபவங்களிலே
கிறிஸ்து கிருபையாய் நம்மை தேடி வந்து ரட்சிக்கிறார். அப்படி ரட்சிக்கப்படும் பொழுது அவருடைய கூட்டத்தில் ஒரு எண்ணிக்கை குறைகிறது, தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு எண்ணிக்கை கூடுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு எண்ணிக்கை கூடும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. ஆனால் எதிராளியாகிய பிசாசுக்கும் அவருடைய கூட்டத்திற்கும் பெரிய ஒரு துக்கத்தோடு கூட மிகவும் பயங்கரமான ஒரு கோபம் உண்டாகிறது. ஆகவே அந்த அனுபவத்தில் அவன் நின்று கொண்டு இவர்களை எப்படி விழத்தள்ளலாம் என்று யோசித்து விழத்தள்ளுகிறான். அப்படி விழும் பொழுது அவருடைய கூட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு தேவனுடைய கூட்டத்தில் சேர்க்கப்பட்ட பொழுது எவ்வளவு துக்கப்பட்டானோ அதைவிட பன்மடங்கு ஒரு ஆத்துமா, ஒரு நீதிமான், ஒரு பரிசுத்தவான் விழும் பொழுது சந்தோஷப்படுகிறான். ஆகவே அன்பானவர்களே, ஸ்தோத்திரம், நீதிமான்களின், பரிசுத்தவான்களின், ஆவிக்குரியவர்களின் வீழ்ச்சியை, விழுகையை ஒவ்வொரு நாட்களிலும் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து பிசாசு காத்துக் கொண்டிருக்கிறான். இந்த வசனம் சொல்லுகிறது, என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே. நான் இப்பொழுது விழுந்து விட்டேன், ஆனால் நிச்சயமாக நான் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். பாருங்கள், ஒருவேளை விழுந்துவிட்ட அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னார். ஆவிக்குரிய ஓட்டத்திலே ஒருவேளை சறுக்கி இருப்பீர்கள் என்று சொன்னார், வீழ்ச்சி அடைந்திருப்பீர்கள் என்று சொன்னார், பின்மாற்றத்தின் அனுபவத்திற்குள்ளாக இந்த நாட்களில் நீங்கள் விழுந்து கிடப்பீர்கள் என்று சொன்னால் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அதே மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் சொல்லுகிறது, நானோ வென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். விழுந்து விட்டீர்கள், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே, ஏதோ ஒரு பாவத்திலே, ஏதோ ஒரு சிற்றின்பத்திலே, ஏதோ ஒரு பிசாசின் கண்ணிலே அகப்பட்டு விழுந்து விட்டீர்கள். இனி எனக்கு ஒரு மீட்பு உண்டா? இனி என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மேன்மை உண்டா? இனி என்னால் எழுந்து பிரகாசிக்க முடியுமா? இனி தேவன் என்னை நினைவு கூர்ந்து என்னை தூக்கி எடுப்பாரா? தேவனால் நான் மீட்கப்படுவேனா மறுபடியும்? இப்படிப்பட்ட எண்ணங்கள் விழுந்து விட்டவர்களின் இருதயத்தில் நிச்சயமாக எழும்பும். ஆனால் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், அவர் என்னை கேட்டருள்வார். தேவ பாதப்படியிலே விழுங்கள், அவர் சமூகத்தில் காத்திருங்கள், முறையிடுங்கள், விண்ணப்பம் பண்ணுங்கள், கதறுங்கள், அழுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை கேட்டருள்வார். ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, தொடர்ந்து அதே மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம், இவ்விதமாய் நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் கேட்டருள்வார். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே, விழுந்து போதவர்களின் வாழ்க்கையிலே நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? 7ஆம் அதிகாரம் மீகா 9ஆவது வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். விழுந்து கிடக்கிற அனுபவம் ஆவிக்குரிய ஓட்டத்துல, பரிசுத்த வாழ்க்கையில விழுந்து கிடக்கும் பொழுது செய்ய வேண்டிய காரியம், தேவனை நோக்கி கொண்டு ரட்சிப்பின் தேவனுக்காய் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் பொழுது கர்த்தர் கேட்டருள்வார். கேட்டருளும் பொழுது நடக்கிற ஒரு காரியம் தெரியுமா? நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். கத்து கிடக்கும் பொழுது, பாதத்தில் விழுந்து கிடக்கும் பொழுது உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் தருகிறார். ஏன் எனக்கு இந்த ஒரு வீழ்ச்சி? ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படி நான் தடுமாறி வீழ்ச்சி அடைந்து விட்டேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுதுதான் ஒரு உணர்வை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த உணர்வின் வெளிப்பாடுதான் வாயின் அறிக்கை. எனக்கு இந்த நிலைமை வந்ததற்கு காரணம், ஆண்டவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து விட்டேன். 8ஆவது வசனத்தில் ஒரு பகுதி சொல்லுகிறது, நான்
நான் இருளில் உட்கார்ந்தால், இருளுக்குள்ள கிடந்தேன் முந்தின காலத்துல, அந்தகாரத்துக்குள்ள கிடந்தேன் முந்தின காலத்துல. ஒளியாயிருந்த ஆண்டவர், வெளிச்சமான ஆண்டவர், எவ்வளவேனும் இருளில்லாத ஆண்டவர், சற்றேனும் பாவமில்லாத ஆண்டவர் என்னை தேடி வந்து இருளில் இருந்து, அந்தகாரத்திலிருந்து, பாவத்திலிருந்து தூக்கி எடுத்து, ஸ்தோத்திரம், அவர் வெளிச்சத்தின் பிள்ளையாய், ஒளியின் பிள்ளையாய் என்னை மாற்றினார். நானோ பாவம் செய்து இருளில் விழுந்து விட்டேன். இதுதான் உணர்வடைகிற ஒரு அனுபவம். இன்னைக்கு அநேகருடைய இருதயம் உணர்வடைவதில்லை. இப்படிப்பட்ட ஒரு உணர்வு நமக்குள்ள வந்து மறுபடியும் பாவத்தை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அதே மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அடுத்த பகுதி சொல்லுகிறது, அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிப்பார். உணர்வடையும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்காக, நம்மை விழத்தள்ளின பிசாசோடு அவர் வழக்காட ஆரம்பிப்பார். வழக்காடி விழுந்து கிடக்கிற அந்த பிசாசின் கட்டிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து, இருளில் இருந்து தூக்கி எடுத்து, பாவத்திலிருந்து, அந்தகாரத்திலிருந்து தூக்கி எடுத்து, விழுந்து கிடக்கிற உலக சிற்றின்பத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்து மறுபடியும் வெளிச்சத்திற்குள்ளாக கொண்டு வருவார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீர்களா? எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீர்களா? பாருங்கள், கவனமாய் கவனிங்கள். அப்பதான் இந்த செய்தி உங்களுக்கு அழகாய் புரியும். பாவத்தில் கிடந்த ரட்சிப்பின் அனுபவத்திலிருந்து பரிசுத்த வாழ்க்கையில, நீதியின் வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஏதோ சில சந்தர்ப்பத்தில் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு விழுகிறோம். விழுந்த நாம் உணர்வடைகிறோம். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வழக்காடுகிறார். பிசாசின் பிடியிலிருந்து தூக்கி எடுத்து மறுபடியும் வெளிச்சத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார். அப்போ விழுகைக்கும் தூக்கி எடுக்கப்படுவதற்கும் இடைப்பட்ட ஒரு காலம் இருக்கிறது. அந்த இடைப்பட்ட காலத்தை குறித்து அதே மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் அடுத்த பகுதி சொல்லுகிறது, நான் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அப்போ மீட்கப்பட்டு வீழ்ச்சி அடைந்து கிடக்கிற தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கோபத்தின் நிமித்தமாக சில தண்டனைகள் வெளிப்படலாம். சில தண்டனைகளை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? கிறிஸ்துவை விட்டு, கிறிஸ்துவை மறுதலித்து விட்டு வீழ்ச்சி அடைந்த அநேகருடைய வாழ்க்கையில அநேக துன்பங்களை, அநேக வருத்தங்களை, அநேக வியாகுலங்களை, அநேக கஷ்டங்களை பல விதங்களில் அவங்க வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருப்பாங்க. ஆனா உணர்வடைய மாட்டாங்க. பல நேரத்தில் ஆண்டவரையும், வசனத்தையும், ஊழியக்காரர்களையும், இன்னும் சபையையும் தூஷிப்பார்கள். உணர்வு வராது. ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்கிறதான ஒரு உணர்வு வந்தபடினால கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். அந்த தண்டனையை ஆண்டவர் நிறுத்தி வைக்கிறார். செய்த குற்றத்திற்கான தண்டனையை கர்த்தர் நிறுத்தி வைக்கிறார். நிச்சயமாக விழுந்தவர்களுக்கு தண்டனை உண்டு. ஆகவே அன்பானவர்களே, நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, உங்களுக்கு நான் அன்பாய் தாழ்மையாய் சொல்லுகிறேன், நான் எந்த நிலைமையில விழுந்து விட மாட்டேன். நான் கிறிஸ்துவுக்காக எதையும் செய்வேன், கடைசி வரையில் ஓடுவேன் என்று சொல்லுகிறோம். நல்லது அது அறிக்கைப்படணும், ரொம்ப நல்லது. அந்த வசனம் எச்சரிக்கிறது. நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் யாரா இருந்தாலும் விழத்தழுவதற்கு ஏதுவான கிரியைகளை இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசானவன் எப்போதும் எனக்கு முன்பாக கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான் என்கிற உணர்வு நமக்குள்ள எப்போதும் எழும்பிக் கொண்டே இருக்கணும். அப்பதான் நாம எச்சரிக்கையாக இந்த உலகத்துல ஓட முடியும். அன்பானவர்களே,
அந்தகாரத்தின் இருளிலே விழுந்து கிடக்கிற தேவ ஜனங்கள் யாராயிருந்தாலும் அவர்களின் இருளை நிச்சயமாக கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் உங்களை நிச்சயமாக தூக்கி எடுப்பார். உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மீட்பு உண்டு. நீ எதில் விழுந்து கிடக்கிறாயோ, எது உன்னை விழத்தள்ளினதோ, உன் இருதயத்திற்குள் இப்பொழுது ஒரு உணர்வு உண்டாகட்டும். ஒருவேளை விழுந்து விட்டது நிமித்தமாக கர்த்தர் உனக்கு அந்த குற்றத்திற்குரிய தண்டனையாக சில கடினமான பாதைகளை நடத்தி கொண்டிருக்கிறார். கைவிட்டு விட மாட்டார். உன்னை புறமே தள்ள மாட்டார். ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் என் பிள்ளை, என் மகன், என் மகள் உணர்வடைந்து விட மாட்டானா, உணர்வடைந்து விட மாட்டாளா என்றுதான் அவர் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே ஒரு உணர்வுள்ள இதயத்தை எனக்கு தாருமப்பா. ஜெபம் பண்ணுவீங்களா? கண்டிப்பா ஆண்டவர் ஒரு உணர்வுள்ள இதயத்தை உங்களுக்கு தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த ஆவிக்குரிய ஓட்டத்திலே, இந்த நீதியின் ஓட்டத்திலே, இந்த பரிசுத்த ஓட்டத்திலே நம்மை தடுமாற பண்ணுகிற, நம்மை விழத்தள்ளுகிற அநேக காரியங்களை குறித்து வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. சில காரியத்தை நான் உங்களுக்கு வசனத்திலிருந்து கற்றுக் கொடுக்கலாம் என்று கிறிஸ்துவுக்குள் வாஞ்சிக்கிறேன். கவனமாய் தொடர்ந்து கவனியுங்கள். அன்பானவர்களே, 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடையதான 5ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரையில் உள்ள பகுதிகளை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த அதிகாரம் முழுமையாக வாசித்தால் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வேதத்தை எடுத்து அன்பாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த முழு அதிகாரத்தையும் நீங்க வாசிங்க. இது அழகான ஒரு சம்பவம் இருக்கிறது. எலிசா என்று சொல்லப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒரு உடன் ஊழியக்காரன், ஒரு வேலையாள் இருக்கிறார். அவருக்கு பேர் கேயாஸ். நல்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் எலிசா தீர்க்கதரிசியை கொண்டு மகிமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். கேயாசி என்று சொல்லப்படுகிறதான ஒரு மனிதன், ஸ்தோத்திரம், பாருங்க, அந்த கேயாசி சீரிய ராஜாவின் படைத்தலைவன், அந்த படைத்தலைவன் என்கிறதான ஸ்தானத்தில் இருக்கிற நாகமான். அந்த நாகமானுக்கு குஷ்டரோகம் வருகிறது. அந்த வீட்டில் அடிமை பெண்ணாய் இருக்கிறதான ஒரு மகள் எலிசா தீர்க்கதரிசி இடத்திலே போனால் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லுவதற்காக அந்த நாகமானுடைய மனைவியிடத்திலே சொல்லுகிறார். அந்த வார்த்தையை கேட்டு நாகமான் அந்த படைத்தலைவனும் புறப்பட்டு வரும் பொழுது அதிகமான பொன், வெள்ளி, அழகழகான வஸ்திரங்கள் காணிக்கையாக எனக்கு சுகத்தை கொடுக்க போகிற எலிசா தீர்க்கதரிசிக்கு கொடுக்க வேண்டும் என்று சுமந்து கொண்டு வருகிறார். பல பணியாட்களோடு அவர் கடந்து வருகிறார், வேலைக்காரர்களோடு கடந்து வருகிறார். நடக்கிற சம்பவங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கேயாசி நிற்கிறார், வீட்டின் உள்ளே எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறார், வீட்டின் வெளியே நாகமான் குஷ்டத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். பாருங்கள், அந்த நாகமானுடைய எண்ணம், நான் ஒரு பெரியாள், இவ்வளவு காணிக்கை கொண்டு வந்திருக்கிறேன். அவர் கொண்டு வந்தது ரொம்ப குறைவுதான் கொண்டு வந்தார். ஸ்தோத்திரம், ரொம்ப குறைவுதான் கொண்டு வந்தார். எவ்வளவு கொண்டு வந்தார்னு நான் உங்களுக்கு ஒரு சிறிய கணக்கை சொல்றேன், கவனிங்க. ஸ்தோத்திரம், வெள்ளி, அவர் வெள்ளி கொண்டு வந்தது இன்றைய கணக்கின்படி கிட்டத்தட்ட 400 கிலோ. உத்தேசமாக அவர் கொண்டு வந்த வெள்ளி 400 கிலோ. 400 கிலோட இன்றைய மதிப்பின்படி கிட்டத்தட்ட ஒரு 1,80,00,000 ரூபாய். தங்கம் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா ஒரு 6,000 பவுன். 1 பவுன் இல்லை, 6 பவுன் இல்லை, 6,000 பவுன் கொண்டு வந்திருக்கிறார். அப்ப இன்றைய மதிப்பின்படி ஸ்தோத்திரம், அவர் கொண்டு வந்த தங்கத்தின் மதிப்பு 6,000 பவுனுக்கு மதிப்பு 21 கோடி ரூபாய். 21 கோடி, 21 crores. வெள்ளி 1 crore 80 lakhs. அப்போ ஒரு 10 மாற்று வஸ்திரம். அது கண்டிப்பாக இவ்வளவு கோடிக்கணக்கில் பணம் கொண்டு வந்து ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ உள்ளது கொண்டு வந்திருக்க மாட்டார். கண்டிப்பாக அதுவும் காஸ்ட்லியாக விலை கொண்டு தான் கொண்டு வந்திருப்பார். அது ஒரு 10 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டாலும், பிரியமான
பிரியமானவர்களே, இந்த ஒட்டுமொத்த மதிப்பு அப்ராக்சிமேட்டா ஒரு 23 கோடி ரூபாய். தன்னுடைய குஷ்டம் நீங்குவதற்காக எலிசா தீர்க்கதரிசிக்கு அவர் கொண்டு வந்த காணிக்கை மதிப்பு, இன்றைய மதிப்பு உத்தேசமாக ஒரு 23 கோடி ரூபாய்க்கு கொண்டு வரார். அவர் நினைச்சிட்டு இவ்வளவு காணிக்கை கொண்டு வந்திருக்கிறோம், இவ்வளவு பெரிய ஆளு, அவர் வெளியே வருவார், என்னை அப்படியே தொடுவார், சொகாக்குவார், நான் சொகாகி திரும்பி போவேன்னு சொல்லி வெளியே வரவே இல்லை. எலிசா தீர்க்கதரிசி வீட்டுக்குள்ளே இருந்து சொல்றாரு, யோர்தான் நதியில போய் 7 தரம் உங்க சொல்லு. சொகாகும் கோவப்படுறாரு, நாகமா நான் எவ்வளோ பெரிய ஆளு, வெளியே வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்றாரு. வேலைக்காரங்க தான் சொல்றாங்க, ஐயா ரொம்ப கோவப்படாதுங்க, இந்த நோயினால நீங்க எவ்வளோ கேவலப்பட்டிருக்கிறீங்க, எவ்வளோ அவமானப்பட்டிருக்கிறீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. அவர் என்ன இல்லாத காரியத்தை சொன்னாரு, கஷ்டமான காரியத்தை சொன்னாரு, செய்ய முடியாத காரியத்தை சொன்னாரு. யோர்தான்ல போய் 7 தரம் உங்க சொன்னாரு, முங்கிட்டு முங்கினா போச்சு, செக் பண்ணி பார்ப்போமே, வாங்கய்யா கோவப்படாதுன்னு சொல்லி இழுத்துட்டு போறாங்க. யோர்தான்ல போய் முங்குறாரு. 6 ட்ரிப்பு முங்கும் போது ஒரு மாற்றமும் வரல. 7வது முறை மூழ்கி எழும்பும் பொழுது சரீரம் சிறு குழந்தையின் சரீரத்தை போல மாறிவிட்டது. ரொம்ப சந்தோஷம். திரும்ப வர்றாரு, நன்றி சொல்றாரு, என் நிலைமை இப்படித்தான் சொல்லிக்கிட்டு அவர் புறப்பட்டு போறாரு. இதையெல்லாம் ஸ்தோத்திரம் கேயாசி பார்த்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய எஜமானாக எலிசா தீர்க்கதரிசி 10 பைசா காணிக்க வாங்கல, முகமுகமா பார்க்கல. ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. இந்த மனுஷனும் வாழ மாட்டான், பிழைக்க தெரியாது, நம்மையும் பிழைக்க விட மாட்டான், வாழ விட மாட்டான். இந்த ஆளுகிட்ட எப்படிதான் என் காலத்தை ஓட்ட போறோம்னு மனதில் நினைத்திருப்பாரோ என்னவோ. ஸ்தோத்திரம். அவர் பிரயாணப்பட்டு போய்விட்டார். நாகமான் கொண்டு வந்த காணிக்கையெல்லாம் திரும்ப கொண்டு போறாரு. இந்த கேயாசிக்குள்ளாக பணத்தின் மேல், ஐஸ்வர்யத்தின் மேல், உலக பொருட்களின் மேல் ஆசை வருகிறது. நன்றாய் தன்னுடைய எஜமானாகிய எலிசா தீர்க்கதரிசியோடு ஆவிக்குரிய ஓட்டத்தை அழகாக ஓடிக்கொண்டிருக்கிறார். எலிசா தீர்க்கதரிசி இவற்றின் மேல் பற்றில்லாத ஒரு நல்ல ஒரு தேவ மனிதன். ஆனால் இந்த கேயாசிக்குள்ளாக இந்த பொல்லாத பாவம், ஐஸ்வர்யத்தின் மேல், பணத்தின் மேல், உலக பொருட்களின் மேல் ஒரு ஆசை வந்துவிட்டது. ஓடுகிறார் ஓடுகிறார், நாகமான் சென்ற பாதையில ஓடுகிறார். ஓடி போய் 20வது வசனத்துல சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டான். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையில ஏதாயினும் வாங்குவேன். எஜமான் தான் வாங்கல, நான் போய் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி பின்னால் ஓடி போய் 23வது வசனத்துல தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எங்கள் எப்ராயிம் மலைதேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்று. 2 பேரும் எப்ராயிம் தேசத்திலிருந்து வந்ததுன்னு சொன்னது முதல் பொய். 2வது பொய், என் எஜமானாகிய எலிசா தீர்க்கதரிசி உங்ககிட்ட போய் 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு சொன்னாரு. இது 2வது பொய். எலிசா தீர்க்கதரிசி அனுப்பவும் இல்லை, எந்த வாலிபர்களும் வரவும் இல்லை. பார்த்தீங்களா? இந்த பண ஆசை, ஐஸ்வர்யத்தின் மேல் ஆசை, உலக பொருட்களுக்கு மேல் ஆசை ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா துணிஞ்சு போய் பேசுவாங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? நீங்க உண்மை உள்ளவங்களா இருக்கிறீங்களா? எல்லா காரியத்திலும் உண்மை உள்ளவங்களா இருக்கிறீங்களா? பண ஆசை, இப்படிப்பட்ட பொருள் ஆசை இல்லாதவங்களா இருக்கிறீங்களா? இந்த ஆசை யாருக்குள்ள வருதோ அவங்க போய் பேசுவாங்க, துணிகரமா பேசுவாங்க. பாருங்க, எவ்வளவு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசிக்கு அசிஸ்டண்டா இருக்கக்கூடிய ஆளு துணிகரமா போய் பேசுறான். எவ்வளவு ஒரு வேதனை பாருங்க. உடனே நாகமான் தனக்கு குஷ்ட சுகமான சந்தோஷத்துல, எப்பா 1 தாலந்து வேண்டாம், 2 தாலந்தை கொண்டு போ, ட்ரெஸ்ஸையும் கொண்டு போ, நீ இப்ப சுமந்துக்கிட்டு போக முடியாது. ஏன்னு சொன்னா 2 தாலந்தை பிடிப்பது கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் 80 கிலோ. 1 தாலந்து என்பது கிட்டத்தட்ட 40 கிலோ. 80 கிலோ வெள்ளியையும் மாற்று வஸ்திரத்தையும் கொடுத்து விடுறாரு வேலைக்காரங்க கிட்ட. இந்த ஊருக்கு எல்லாம் வந்த உடனே, எப்பா நீங்க சுமந்தது போது என்கிட்ட தாங்க, நான் அதை சுமந்துட்டு போறேன்னு சொல்லி இந்த கேயாசி அவனுக்கு வசத்தில் இருந்து தன்வசமாய் வாங்கி கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு போய், அரை வீட்டுக்குள்ள போய் அதை பத்திரமா ஒளிச்சு வச்சுக்கிட்டு, ஒன்று நடக்காதது போல
எலிசா தீர்க்கதரிசிக்கு முன்னால் வந்து நிற்கிறார். எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறார், கேயாசி எங்கப்பா இருக்கிற, எங்க போற, எங்க வந்த கேட்கும் பொழுது அழகா அடுத்த போய் சொல்றாரு, ஐயா நான் எங்கேயுமே போகல, இங்கேதான் இருக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளவு ஒரு துணிகரமான பொய். உடனே ஆவியானவர் எலிசாவோடு இடைவிட்டு பேச ஆரம்பிக்கிறார். கேயாசியை நோக்கி, அப்பா நீ இங்க இருந்து அந்த நாகமானுக்கு பின்னால ஓடுனியே, அவங்கிட்ட போய் இதெல்லாம் கேட்டியே, வாங்கினியே, அப்போ என் மனசு உன் கூட வரலையா, அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டு பணத்தை வாங்குவதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குவதற்கு இதுவா காலம்? நிலைநிற்க வேண்டிய காலம் அல்லவா? இருளுக்குள் விழுந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் நிற்க வேண்டிய காலம் அல்லவா? இந்த கடைசி காலத்திலே நீ வஞ்சிக்கப்பட்டு விட்டாயே, ஆசையில் விழுந்து விட்டாயே, இப்பொழுது நீ விழுந்து கிடக்கிறாயே, இருளுக்குள் விழுந்து விட்டாயே. சத்துரு உன்னை குறித்து எவ்வளவு சந்தோஷப்படுவார், ஆண்டவர் உன்னை குறித்து எவ்வளவு துக்கப்படுவார். அடுத்தால எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, நீ இப்படிப்பட்ட காரியத்தை துணிகரமாய் செய்தபடினால நாகமானுக்குள் இருந்த குஷ்டம் உனக்குள்ள வரட்டு அப்படின்னாரு. அவன் அந்த நேரத்தில் குஷ்டரோகி ஆகிட்டான். கேயாசி அன்பானவர்களே, வீழ்ச்சிக்கு காரணம், நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து போவதற்கு காரணம் பண ஆசை. வசனம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 6:10, பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு. ஆகவே பணம் நமக்கு எல்லாவற்றுக்கும் உதவும், ஆனா ஆசை இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட உங்க விருப்பத்தை சொல்லுங்க, உங்க தேவைகளை சொல்லுங்க. அற்புதமாய் வானத்தின் பலகணிகளை திறந்து எவ்வளவு உங்களுக்கு வேணுமோ தருவாரு. குறுக்கு வழியில போகாதுங்க, லஞ்சம் வாங்காதுங்க, தொழில் செய்கிறவங்க அளவுக்கு அதிகமா லாபம் வச்சு ஜனங்களை ஏமாத்தாதுங்க, அவங்க ஏழைகளுடைய வயிற்றுல அடிக்காதுங்க, வேலைக்குரிய சம்பளத்தை கொடுங்க, ஏழைகளை ஏமாற்றாதுங்க. அரசாங்கத்தில் வேலை பார்க்கிறவங்க தயவாய் சொல்றேன், கை நீட்டி லஞ்சம் வாங்காதுங்க. சாபம், விழுகை, குஷ்டம், இருள், தேவ கோபம் உங்க வாழ்க்கையில வரும், தேவன் கொடுக்கிற தண்டனை உங்க வாழ்க்கையில வரும். ஜாக்கிரதை. ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பரிசுத்தவான்களாய் சாட்சி உள்ளவங்களா இருக்கணும். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஓட்டம் எப்படிங்க இருக்குது? எப்படி உங்கள் கரங்களில் வருகிற காசுகள் வருகிறது? துன்மார்க்கத்தனமாய் கர்த்தருக்கு பிரியமில்லாத விதத்தில் உங்க கையில காசு வருதா? வேண்டாம், ஒரு காசு கூட கொண்டு வராதுங்க. சாபம் வேண்டாங்க. உங்களுக்கு சாபம், உங்க மனைவிக்கு சாபம், உங்க பிள்ளைகளுக்கு சாபம், உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சாபம். தயவாய் 2 கையெடுத்து உங்களை நான் கூப்பிடுகிறேன். துன்மார்க்கத்தனமாய் ஒரு காசு உங்க வீட்டுக்குள்ள வரவே கூடாது. ரொம்ப கவனமா இருங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாதுங்க. உண்மையாக கர்த்தரை தேடுங்க, குறைவில்லாதபடிக்கு அற்புதமாய் நடத்துவார். அளவுக்கு அதிகமா ஆசைப்படாதுங்க. போதும் என்கிற மனதோடு நீங்க இந்த உலகத்துல வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட உங்களை அற்புதமாய் நடத்துவார். விழுந்து போவதற்கு வாய்ப்பில்லாதபடிக்கு கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார். அன்பானவர்களே, பல காரியத்தை வேதத்தில் நாம பார்க்க முடியும். இளையகுமாரன் உலகத்தின் மேல் கொண்ட சிற்றின்பத்தினாலே அழகான ஓட்டத்திலே விழுந்து போய் மிகவும் வேதனையை அனுபவித்தார். அதே போல தாவீது ராஜாவை குறித்து பார்க்கும் பொழுது சத்துருவினால் ஏவப்பட்டது நிமித்தமாக தன்னுடைய தேசத்தின் ஜனங்களை தொகையிட ஏவப்பட்டு ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியை தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அனுபவித்தார். ஆகவே அன்பானவர்களே, இப்படி பல காரியங்கள் வேதத்திலே நமக்கு திருஷ்டாந்தமாய் எச்சரிக்கையாய் ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே சர்வ ஜாக்கிரதையோடு கூட அவர் நம்மை அழைத்த அழைப்பில் உறுதியாய் நிலை நின்று
தொடர்ந்து பரிசுத்த வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நீதியின் வாழ்க்கையிலே ஓடுவதற்கு தேவன் நமக்கு கிருபையின் பலனையும் தரும்படியாக கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். சர்வவல்லமையுள்ள பிதாவே, நீர் அழைத்த அழைப்பிலே நாங்கள் உறுதியாக நின்று எங்களுக்கு நீர் தந்திருக்கிற ஓட்டத்தின் பாதையிலே தெளிவாய் ஓடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காக செபிக்கிறோம். பொல்லாங்கனால் வஞ்சிக்கப்படாதபடிக்கு, சத்துருவினால் கொண்டு வரப்படுகிறதான எந்த கிரியைகளுக்கும் நாங்கள் விலகி ஓடி வீழ்ந்து விடாதபடிக்கு உமக்குள்ளே இருக்கிற நல்ல அபிஷேகத்தை எங்களுக்குள்ள ஊற்றுங்க. உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து உடைய நாமத்தில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் நிலை நில்லுங்கள். உங்கள் இருளை கர்த்தர் நிச்சயமாக வெளிச்சமாய் மாற்றுவார். சேனலை தொடர்ந்து பாருங்க, அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க. ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையிலே நிலை நில்லுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து ஆச்சரியமாய் நடத்துவார். ஆமென்.